கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை, ஜீவார்த்தை, வசனத்தை அனுப்பி கொண்டே வருகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்திய வேத வசனத்தை உங்களுக்கு அனுப்பி விடுதலைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை நாள், இன்றைக்கு ஒரு அற்புத நாள், இன்றைக்கு ஒரு அதிசயத்த நாள். உங்கள் வாழ்க்கையில தேவன் நன்மையான இவைகளை தருகிற நாள். சோர்ந்து போகாதீங்க. பிறந்த நாளை காண்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். திருமணம் நடக்கவில்லையே என்று கலங்கி இருக்கிற உங்களுக்காக நாடியன் சொல்லுகிறேன். கர்த்தர் ஊழியக்காரன் சொல்லுகிறேன், உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 19 அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, சமாதானத்தோடு திரும்புவீர்கள், சமாதானத்தோடு திரும்பீர்கள். யோசபாத்து பாருங்கள், தன் வாழ்க்கையில அவன் வீட்டுக்கு வரும்போது சமாதானத்தோடு திரும்பி வருகிறான். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எங்க நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க கலக்கத்தில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். நான் சமாதானத்தோடு வீட்டுக்கு வருவேனா, சமாதானத்தோடு அந்த இடத்துக்கு போய் சேருவேனா, இது நீங்கள் ஏதோ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். சமாதானத்தோடு தான் நீங்க புறப்பட்டு வருவீங்க, சமாதானத்தோடு தான் புறப்பட்டு போவீங்க. உங்களுக்கு சமாதானத்தை கத்து இந்த நிமிடத்திலே கட்டளையிடுகிறார். யோவான் 14:27 ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஏசாயா 9:6 என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு அவர் சமாதான பிரபு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். சமாதானம் இல்லாமல் கலங்கி நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் சமாதானத்தை காணப்போகிறீர்கள், சமாதானத்தில் திரும்ப போகிறீர்கள். சில வேளையில் ஒரு வேலைக்காக போயிருக்கலாம், ஒரு வியாபாரம் சம்பந்தமாய் பேசுவதற்கு போயிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு காரியத்தை பேசி முடிப்பதற்கு போய் கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. எங்க போய் கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இங்கே நடந்து கொண்டிருந்தாலும், யாரை சந்திக்க போய் கொண்டிருந்தாலும், நீங்கள் சந்தித்து பேசி எல்லா காரியத்தையும் முடித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார்ன்றா நீங்க திரும்பி வர போறீங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. சமாதானத்தோடு திரும்புவார்கள் என்று சொன்னீரே, அப்படியே கர்த்தர் செய்வீராக, அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைக்கு ஆபத்தான நிலையில் உம்முடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கலாம். திரும்பி வரும்போது ஒன்னில்லாமல் சுகமாய் வரட்டும். மருத்துவர்களை சந்திக்கும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். கோர்ட்டு போய் கொண்டிருக்கலாம், நீதிக்காய் போய் கொண்டிருக்கலாம், நியாயத்துக்காய் போய் கொண்டிருக்கலாம். என் தகப்பன் கிரியை செய்யும், என் ஆண்டவர் கிரியை செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க பெற்று அங்கிருந்து சமாதானத்தோடு புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். காவல் நிலையத்து போய் கொண்டிருக்கலாம், அங்கிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து சமாதானத்தோடு திரும்பி வரட்டும், திரும்பி வரட்டும். வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம், அங்கு சம்பளம் கிடைக்காம இருக்கலாம். என்ன செய்வது, ஊருக்கு எப்படி போவதென்று குழம்பி இருக்கலாம். தேவனே, அங்கு ஒரு அற்புதத்தை செய்து அங்கிருந்து நல்லபடியாய் வேலை செய்து சம்பளம் எல்லாம் கிடைத்து ஊருக்கு வரும்போது சந்தோஷமாய் சந்தோஷமாய் திரும்பி வருவதற்கு தேவன் அனுகூலங்களை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். சொந்த வீட்டிலாதவர்களுக்கு வீட்டை கொடுங்கப்பா, வீட்டை கொடுங்க. பிரிந்து வாழுகிற குடும்பங்களை கர்த்தர் இணைய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்க முடியவில்லையே, ஞானம் இல்லையே, அறிவில்லையே என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களுக்காய், மனுஷிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரை மேன்மையாய் செய்வதற்கு பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.